ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே வந்ததை சந்தோஷம் என்று நினைக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 85 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 85 6 7. உமது ஜனங்கள், எல்லாரும் அது சேர்ந்து வாசிங்க. உமது ஜனங்கள் உம்மில், இன்னும் நல்ல சத்தமா வாசிங்க. உமது ஜனங்கள் உம்மில் நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, will you not revive us again that your people may rejoice in you. பைபிள்ல ரிவைவல் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று நிறைய பேருக்கு கேள்வி. பைபிள்ல ரிவைவல் என்ற வார்த்தை எங்க இருக்கு? ரிவைவல் என்ற வேர்டு பைபிள்ல எங்க எழுதியிருக்கு? எழுப்புதல் என்ற பைபிள் வார்த்தை எங்க எழுதியிருக்கு? தாவீது கோராவின் புத்திரர்கள் எழுதின சங்கீதத்தில் இந்த வசனம் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. Will you not revive us again? மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்கள் வாழ்க்கையில எழுப்புதல் வராதா? நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரா? எழுப்புதல் என்கிற வார்த்தை அமெரிக்காவில் ரிவைவல்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல, யூரோப்ல அதே ரிவைவலுக்கு பதிலாக அவேக்கனிங் என்ன சொல்லுவாங்க. அவேக்கனிங். யூரோப்ல ரிவைவல்னு சொல்ல மாட்டாங்க, அவேக்கனிங். அமெரிக்காவில் ரிவைவல்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எழுப்புதல் என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரா? நாங்கள் மகிழ்ந்து இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையிலே நாங்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். தேவ ஜனங்களுக்கு அந்த சந்தோஷம் அது என்னன்னா, வாழ்க்கையில டிக்ஷனரியில இல்லாத ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் நாம், ஆனால் அந்த சந்தோஷம் என்னன்னே நம்ம வாழ்க்கையில தெரியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன், வியாதி, போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, பலவிதமான போராட்டம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற இடத்துல பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை மேல் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இப்படி வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற ஜனங்கள் அநேக பேர் உண்டு. சங்கீத புஸ்தகத்தில் படிக்கிறோம், நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை மீண்டும் நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கத்தக்கதாக. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சபை ஜனங்களை, இந்த சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாட்களுக்குள்ளே கொண்டு வந்து விட்டிருக்கிறாரா? ஆமென். ரிவைவல். ஒரு நாள் எழுப்புதல் கூட்டம், உயிர்ப்பித்துதல், அவருடைய மீட்பு. எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த சபைக்கு அந்த உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சோர்வு, எல்லா விதமான போராட்டம், தெய்வீக சுகம் அது சாய்ஸ். தெய்வீக செழிப்பு என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முடிவெடுத்து தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தெய்வீக சுகமும் தெய்வீக செழிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. அது டிஃபால்ட்டாக வர்றது அல்ல. ஹல்லேலூயா. டிஃபால்ட்னா என்ன தெரியுமா? டிஃபால்ட்னா என்ன தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் பொழுது, ஒரு ஃபோனை வாங்கும்போது அதிலே சில இதெல்லாம் என்ன டிஃபால்ட்டாக, உங்கள் ஃபோனு
இதில் நிறைய சாஃப்ட்வேர்லாம் லோட் பண்ணி வச்சுருக்கேன். என் பேங்க்கில் எனக்கு ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, 7 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த 7 பேங்க் அக்கௌண்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஐஓபி, எஸ்பிஐ, டிடி, ஐடிஎஃப்சி, என்விஷன், இது எல்லாம் இதில் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இதை வந்து இரேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணுவாங்க. ஃபார்மேட் பண்ணால் கடையில் நான் ஃபோன் வாங்கும்போது என்ன மாதிரி வந்தது அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகிடும். அல்லேலூயா. அப்புறம் எனக்கு திரும்பி வேண்டியதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அதில் திருப்பியும் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரோக்ராம். சொல்லுங்கள் ஆமென். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அப்படி தானே? யார் யார் ஃபோனில் ஆப்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆப் இருக்கும். பைபிள் ஆப், அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங், யூடியூப், ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா ஆப்பு? அப்புறம் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் அது இருக்கா இல்லையா? அது ஃபோன் வரும்போதே வருதா? நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, அது எனக்கு இந்த ஃபோன் வரும்போது அதில் வரல, ஆனால் எனக்கு இது வேணும்னு நீங்கள் தனியாக. அதுபோல தான் தெய்வீக சுகமும் தெய்வீக செழிப்பும், தெய்வீக சுகமும் தெய்வீக ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் டிஃபால்ட்டாக வரக்கூடியது அல்ல. ஆமென். அப்படின்னா என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள தெய்வீக சுகம் இருக்குது, அல்லது நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றது, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், சபைக்கு போகிறேன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், நோய் வராது. அது டிஃபால்ட்டாக? அது நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். அல்லேலூயா. சாய்ஸ். நீங்கள் தெய்வீக சுகத்திலே வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டீங்கன்னா அது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். நீங்களாக கான்ஷியஸாக நான் தெய்வீக சுகத்தில் நோயே இல்லாமல் வாழுவேன் என்பது நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறவங்க, நான் தரித்திரனாக ஏழையாக இருக்கவே மாட்டேன் என்று சொல்வது உங்களுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி காலையில் நான் சபையில் சொன்னேன், இனிமேல் இனி வளக போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க எல்லாரும் வேலைக்கே போகக்கூடாது. இனி வருகிற காலத்தில் கிறிஸ்தவங்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ரிசைன் பண்ணிடணும். அப்போ சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறதா? சோத்துக்கு என்ன பண்ணுறது? நம்மலாம் வந்து போய் சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்கிறது, சொந்தமாக எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே பாருங்க கைத்தட்ட மாட்டீங்க. சொந்தமாக எல்லாரும் என்ன பண்ணிடணும்? சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என்ன பண்ணோம் எல்லாரும்? நீங்கள் இந்த சென்னையில் பாரிஸ் போனீங்கன்னா BMW, மென்ஸ் அந்த கார்லாம் நிறைய நிற்கும். அந்த அந்த கோவிந்தப்பன் நாய்க்கன் தெரு, எட்டியப்பன் தெரு, எல்லா தெருலையும் போனீங்கன்னா எல்லாம் கடைங்க. அதில் எல்லாரும் அந்த ஓனர்ஸ் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா எல்லாம் BMW காரு. யாருன்னா ஒரு மார்வாடி ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு மார்வாடி நர்ஸாக வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். ஏன் அவன் வேலைக்கு போக மாட்டான்? அவனுக்கு தெரியும் பிஸ்னஸ் தான் செய்யணும்னு அவனுக்கு நல்லா. சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் அந்த தேர்வை எடுக்கிறான். கனடாவில் நிறைய பஞ்சாபிகள் வருவாங்க, யாருமே வேலைக்கு போக மாட்டான். போவான் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் பணத்தை சேர்ப்பான், சேர்த்து
ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு, ஒரு சுண்டல் கடை போடுறதுக்கு ஒரு பணம் கிடச்சதுன்னு என்ன பண்ணுவோம்? உடனே சொந்தமாக ஒரு பிஸ்னஸை 5 வருஷம் நாம் போய் அவன் கடையில் என்ன பண்ணுவோம்? சுண்டல் சாப்பிட்டு 10 ரூபாய் டிப்ஸ் போட்டுட்டு வருவோம். 5 வருஷம் கழித்து அவன் அதே தெருவில் BMW காரில் போவான். நம்ம ரோட்டில் டாட்டா காமிச்சிட்டு இருப்போம். நீங்கள் ஒரு காலத்தில் அவனுக்கு டிப்ஸு கொடுத்துருப்பீங்க. அவங்ககிட்ட இப்போ நீங்கள் வேலை கேட்க போவீங்க. ஐயா, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற சரியான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா படிக்கணும், எங்கன்னா போய் சம்பளத்துக்கு என்ன பண்ணிடணும், யாரோ வீட்டு வாசலில் போய் வேலைக்காக போய் நின்றுட்டுருக்கிறது. 30,000 சம்பளம், அப்படியே 50 வயசு வரை வேலை செஞ்சு 50,000 சம்பளம் வரும். நிறைய பேருக்கு மாதம் 1 லட்சமே பற்ற மாட்டுது. அப்படி தானே சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதம் 1 லட்சம் கூட பத்தாதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் கை தூக்குங்க. 1 லட்ச ரூபாய் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆனால் அவங்க சம்பளத்தை கேட்டு பாருங்கள், எவ்வளோ சொல்லுவாங்க? 50, 60. அல்லேலூயா. 50,000 சம்பளம்னு பெருசாக தான் தோணும். ஆனால் உண்மையிலே வாழும்பொழுது தான் தெரியும் அது ஒன்றுமே 1 லட்சம் சம்பளன்றது சொல்லுங்கள் நத்திங். சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை. 10 நாட்களுக்கு வரும். எவ்வளோ வரும்? 50,000 பணம் எவ்வளோ நாளைக்கு வரும்? 10 நாள் தான் வரும், அதுக்கு மேலே வராது. இந்த உலகத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான பாதையை தெரியாமல் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலேயே பெரிய 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 ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அவங்க நினச்சாங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் இந்த அம்பானியை கூட என்ன பண்ணிடலாம், மிஞ்சி போயிடலாம். ஆனால் அவர்களுக்கு வேத வசனத்தின் பேரில் ஆக்ட் பண்ண தெரியாது. காகம் தன்னுடைய என்ன பண்ணும்? அதுக்கு இடம் உண்டு. நாரைக்கு தெரியும், காட்டில் இருக்கிற கழுதைக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமையினாலே மை பீப்புள் பெரிஷ் ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ். என்ன நாலேஜ்? வேத வசனத்தின்படி எப்படி என் வாழ்க்கையை நான் வாழ்வது என்று அநேகருக்கு தெரியவில்லை. வேத வசனம் ஒரு விதைக்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக வேத வசனம் ஒரு விதை. சொல்லுங்க, ஒரு பப்பாளி விதையை போட்டால் என்ன வரும்? சொல்லுங்க. வேத வசனம் ஒரு விதை என்றால் அந்த விதையை எங்கே போடணும்? எங்கே போடணும்? அது எந்த மண்? அப்போ கர்த்தருடைய வசனம் ஒரு விதைனா அதை போடுற மண் எது? என்னுடைய சொல்லுங்க சொல்லுங்க என் இருதயம். என் இருதயம் ஒரு ஆவிக்குரிய கர்ப்பப்பை. உங்களுடைய மனம் ஒரு ஆவிக்குரிய கர்ப்பப்பை. கர்த்தருடைய வார்த்தை வித்து. உங்களுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம். கர்த்தருடைய வார்த்தை விதை, சீடு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம், ஒருவன் விதைக்கிற ஒருவன் புறப்பட்டு போனான். அது 4 விதமான சாயில்ல விழுந்தது. இந்த வேத புஸ்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விதைகள் நிறைந்த இந்த வசனம். உங்கள் இருதயம்தான் அந்த நிலம். இந்த உங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் நீங்கள் எதை விதைக்க போகிறோம் என்று நீங்கள் தான் உங்கள் விதையை தேர்ந்தெடுக்கணும். என்ன பண்ணும்? உங்கள் விதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு கீரை குழம்பு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சிறுகீரையை வாங்கி அதை நல்லா கலரிட்டு அந்த விதையை போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நிலத்தில் என்ன கொண்டு வரும்? உங்களுக்கு சிறுகீரை
உங்களுக்கு தக்காளி நல்லா பிடிக்கும்னா தக்காளி விதையை வாங்கி கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? நிலத்தில் சொல்லுங்க போடுவீங்க. அது உங்களுக்கு தக்காளி பழத்தை கொடுக்கும். அப்போ வேத வசனமும் ஒரு விதை என்றால் நிறைய விதை மிக்ஸ் ஆகியிருக்கு. உங்க இருதயம் தான் அது நல்ல நிலம். உங்க இருதயத்தில் நீங்கள் எதை விதைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். புரியல? உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணும் அப்படின்னு வச்சுப்போமே. உங்களுக்கு சரீரம் முழுவதும் வியாதி இருக்கு, வியாதியிலிருந்து சுகம் வேணும். எப்படி நான் ஜெபிக்கிறேன், சுகம் கிடைக்க மாட்டுது. சர்ச்சுக்கு போகிறேன், சுகம் கிடைக்க மாட்டுது. பைபிள் படிக்கிறேன், சுகம் கிடைக்கல. சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன், யூத் மீட்டிங்க்கு போகிறேன், எழுப்புதல் மீட்டிங்க்கு போகிறேன், சுகம் கிடைக்க மாட்டுது. அல்லேலூயா. அவனுக்கு வியாதியில் சுகம் இருக்கும். வியாதியில் அவனுக்கு என்ன இருக்கும்? உடம்பு ஃபுல்லா சொல்லுங்க. வியாதி முழுக்க, சரீரம் முழுக்க சுகவின்னு இருக்கும். அவங்கள போய் கேளுங்க, நீ எதுக்காக ஜெபிக்கிற? பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, என்ன படிச்சுட்டு இருக்கிற? அவங்க சொல்லுவாங்க, என்ன நீ பைபிள் படிச்சுட்டு இருக்கிற? உனக்கு நிறைய வியாதி இருக்குது, சுகம் வேணும்னு நினைக்கிற. சரி, பைபிள் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன்னு கேளுங்களேன். எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்றத குறித்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தினா உன் லைஃப்பில் என்ன நடக்க போகுது? எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தினதை சொல்லுங்க. அது எப்படி தெரியுமா இருக்கு? வயிற்று வலின்னு துடிக்கிற ஒருத்தன் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்ற கணக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க. முட்டி வலியின் பிரச்சனை, மாத்திரை சாப்பிடுன்னு சொல்கிறோம். என்ன மாத்திரை போடுற? நான் பிளட் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்குறேன். ஒர்க் அவுட் ஆகுமா? அல்லேலூயா. இந்த மாதிரி தான் பாதி பேர் உங்கள் நேரத்தை பைபிள் படிக்கிறேன்னு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. வறுமையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்கிற ஒரு மனிதன், வறுமையில் அடிமட்டமான வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, கையில் காசில், கடங்காரன் ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறான், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு, தலைமறைவாக இருக்க வேண்டிய நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா படிக்கிற? தேசத்தில் எழுப்புதலுக்காக நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லையப்பா? சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் தேசத்துக்கு எழுப்புதல் வரட்டும். உன் வாழ்க்கையில் எப்பப்பா எழுப்புதல் வரப்போகுது? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேதத்தில் முழுவதிலும் உங்களுடைய பர்சனல் கேஸ், உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய அநேக காரியங்களை ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜாய்ஸ் மேயருடைய சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அவர்கள் ஊழியத்தில் ரொம்பவும் மிகவும் ஊழியத்தில் அவங்க பயங்கரமான தரித்திரத்தில், நல்ல தேவ செய்தியாளர், நல்ல ஜெபிக்கக்கூடியவங்க, நல்ல ஊழியம் செய்யக்கூடியவங்க, விசுவாசம்லாம் அவங்களுக்கு உண்டு, பரிசுத்த வாழ்க்கைக்கு குறைவில்லை. பயங்கரமான பொருளாதார நெருக்கடி, பண பிரச்சனை, அவங்களுக்கு புரியல, விளங்கலை. நானும் ஆண்டவரை தேடுறேன், ஜெபிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆண்டவரை என் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் சேஞ்ச் என்னால் பார்க்க முடியல? அவங்களுக்கு ஒரு பொறி தட்டுடுச்சு மைண்டில். ஆண்டவர் உண்மையாகவே நல்ல தேவன் சொன்னால் ஏன் என் வாழ்க்கையில் சேஞ்ச் என்னால் பார்க்க முடியல? நான் ஜனங்கக்கிட்ட போய் ஆண்டவர் பெரியவர், அற்புதம் செய்கிறவர், ஐஸ்வர்ய சம்மர்லாம் பேசுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் பேசுகிறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே. அப்போ நான் பேசுகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்போ என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. கதவை சாத்தினாங்க, போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன வழி? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னமே தெரியல, நைட்டு ஃபுல்லாக இச்சையான கனவு வருது.
உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டேன், இச்சையான கனவு. நிறைய பேர் இருக்கிறீங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன், ஃபாஸ்டிங் போட்டுட்டேன், 40 நாள் ஃபாஸ்டிங் போடும்போது தான் இன்னும் இச்சையான கனவு அதிகமாக வருது. இதுக்கு மேலே என்ன வித்தையை கையாளுறதே தெரில. நான் என்ன சொன்னேன், உங்கள் மனம் என்னது? ஒரு நல்ல சொல்லுங்க, நல்ல நிலம். அதில் என்ன விதையை போடுறீங்க? பகல் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறது. யூடியூப்பில் பார்க்குறது, அடடடடடா என்ன மட்டன் பிரியாணி பார்த்து அடுத்த அரை மணி நேரம் எங்கே மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு ஓடுறது. ஆர்டர் பண்ணி வீட்டில் சாம்பார் சாதம் தூக்கி போடு, அதை பார்த்துட்டே உடனே மட்டன் பிரியாணி. இந்த மாதிரி யூடியூப்லேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தால் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? இச்சை தான் வரும். நைட்டு உங்களுக்கு தூங்கும்பொழுது பிசாசு தான் வரும். சாப்பிட்ற போலவே கனவு வரும், வாந்தி எடுக்கிறது போலவே கனவு வரும். எக்ஸாம் பேப்பரில் போய் பரீட்சை எழுதுனா மட்டன் வெந்துட்டு இருக்கிறது தான் கனவுல வரும். ஐயோ 1 மணிக்கு கடை மூடுவானே, பாய் மூடிடுவார், 5 மார்க் கொஸ்டின் பரவாயில்ல போனால் போட்டோம். தின்னே கெட்ட ஊர் என்ன ஊர் தெரியுமா? இந்தியா தான். அதுலேயும் இந்தியாவில் எந்த ஊர்? தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் எந்த ஊர்? சென்னை. 11 மணிக்கு மோர் தாத்தா திருவான்மியூர் டீ கடை, பாண்டிச்சேரி சமோசா, மதுரை பன் பரோட்டா, மதுரை ஆப்ப கடை, ஜிகர்தண்டா. சொல்லுங்க, உங்க மனதில் 24 ஹவர்ஸும் இந்த தீய விதைகளையே நீங்கள் விதைத்து விதைத்து விதைத்து, மாம்சத்துக்கு ஏற்றபடி விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அறுப்பான். சொல்லுங்க சொல்லுங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி விதைக்கிறவன் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறவனோ. சத்தமா சொல்லுங்க, ஆவிக்கேற்றபடி. அது உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சொல்கிறது எல்லாமே நெகட்டிவா. இது முடியாது, அதை செய்ய முடியாது, இதுவும் வாழ்க்கையில் நடக்காது, அதுவும் வாழ்க்கையில் நடக்காது, உங்கள் அப்பன் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை. சொல்லுங்க, உன் நிலைமை சரியில்லை, நீ தப்பான வீட்டில் பிறந்துட்ட. தீய எண்ணங்களை உன்னுடைய மனதில் பிசாசு போட்டு 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 சொல்லுங்க, உன்னை முன்னேறி எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க விடாமல் உன் கடந்த காலத்திலே உன் கடந்த கால ஃபெயிலியரே நீ சிந்திச்சு சிந்திச்சு எதிர்காலத்துக்குள்ளே மகிமையான எதிர்காலம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறத நீ பார்க்க முடியாதபடி உன் மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். உன்னுடைய மனமாகிய நல்ல நிலத்திலே வசனம் என்கிற விதையை உன்னால விதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அது விதைச்சா உனக்கு மகிமையான அறுவடையை கொண்டு வரும். ஆனால் அந்த அறுவடை உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டியதெல்லாம் இன்ஃபோசிஸில் ஒரு 1.5 லட்சத்தில் வேலை கிடச்சிட்டா போதும். ஒரு பொண்ணு கொடுப்பாங்க, 30,000 நகை போட்டுருவாங்க, அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்விஃப்ட் கார் கொடுத்துருவாங்க. உலகத்தில் பெரிய சாதனை படித்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டா அவர் பெரிய சாதனை படிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கூட இருக்கிற எவனையும் மதிக்க மாட்டான். சொல்லுங்க, இது ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு உலகம் இந்த மாதிரி ஒரு டெம்பரலான தற்காலிகமான ஒன்றுத்துக்கும் உபயமற்ற ஸ்மால் சக்சஸ், சின்ன வாழ்க்கையினுடைய சிறிய வெற்றியை பெருசா கொண்டாடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அரியர்ல பாஸ் பண்ணியிருப்பான், அதுக்கு 1000 ரூபாய்க்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி வெட்டுவார். அவருக்கு அது பெரிய ராக்கெட் விட்டுட்டு, எலன் மஸ்க் ராக்கெட் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருப்பான். ராக்கெட்டா அது என்ன, அது ஒன்றும் இல்லைன்ட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இவர் அரியரில் பாஸ் பண்ணதுக்கு கேக் வெட்டுறாரு கூட்டு வச்சு. பெரிய சாதனை கிடிச்சிட்டாராம் இவர். என்னன்னா சின்ன சக்ஸஸ்லேயே திருப்தி அடைகிறது. சொல்லுங்க,
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன தோல்வி, சின்ன சின்ன வெற்றியில் திருப்தி அடையவே, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. திருப்தி அது ஒரு ஆட்டிடியூட். திருப்தி அடையாதவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கணுன்ற ஆஸ்பிரேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறவங்கள பார்த்து நான் நினைப்பேன், இன்னும் 1.5 வருஷத்தில் போய் சேர போகிறாங்க. 60ஆம் கல்யாணம் என்னன்னா, பிள்ளைங்களை வளர்த்துட்டோம், பேரன் பேத்தி எடுத்தாச்சு, ரிட்டையர் ஆயாச்சு, வீடு கட்டியாச்சு, எல்லாம் சாதிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க பாரு. அவங்க மைண்டுக்கு என்ன திரும்ப சொல்கிறாங்க? ஷட் டவுன் பண்ணிவிடு. கிட்னிக்கு என்ன திரும்ப சொல்கிறாங்க? கிட்னி ஷட் டவுன், ஹார்ட் ஷட் டவுன். என்ன, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனி இன்வெல்ட் என்ன பண்ண தேவையில்ல, வேலை செய்யத்தால அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. 1.5 வருஷத்தில் போய் சேர்ந்துருவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், 60ஆம் கல்யாணம் பண்ணுறது, 50வது வெள்ளி விழா கொண்டாடுற மினிஸ்ட்ரிஸு. நான் இந்த வெள்ளி விழா, வைர விழா இதெல்லாம் கொண்டாடுறதே கிடையாது. ஏன்னா திருப்தி அடைந்து விட்டோம், ஊழியத்தில் சாதிச்சிட்டோன்ற மனநிலைமை என்ன பண்ணக்கூடாது? வந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எத்தனை வருஷங்க ஊழியம் ஆச்சுன்னு எனக்கே தெரில. எத்தனை வருஷம் ஊழியம் ஆச்சு? சிலர் கேளுங்க, டிப் டாப்பாக சொல்லுவாங்க 32, 44. ஏன் ஆனுவல் டே கொண்டாடுறாங்க வருஷம் வருஷம். நான் உங்களை சொல்ல, நீங்களும் கொண்டாடுறீங்க எனக்கு தெரியும். திருப்தி அடைகிற மனநிலைமை உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. ஜாய்ஸ் மேரை குறித்து சொன்னேன். அவங்க ஜெபிச்சாங்க, நான் ஆஸ்வதிக்கப்படணும், எனக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டு சொன்னாராம், மகளே ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறல்ல, டெய்லி நீ பைபிளில் என்ன படிச்சுட்டு இருக்கிற? ரூத் சரித்திரம், எஸ்தரை பற்றி படிக்கிறேன், தெபோராவை படி. நான் சொன்னேன், ஆண்டு சொன்னாராம், இதை படிக்கிறதுனால உனக்கு என்ன நடக்க போகுது? அப்போ எதை படிக்கணும்? ஆண்டு சொன்னாராம், ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு 100 வசனத்தை நீ எழுதி வச்சு. என்ன சொன்னார்? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான 100 வசனத்தை என்ன பண்ணு, நீ எழுதி வச்சு அந்த வசனத்தை நீ ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு மகளே, உன் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று. அவங்க என்ன பண்ணாங்க? அதே மாதிரி இந்த பைபிளில் கருத்தாக 100 வசனத்தை தேடி பொறுக்கி எடுத்தாங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த வசனத்தெல்லாம் அவங்க கருத்தாக புரட்டி புரட்டி தேடி அடிச்சு மார்க் பண்ணி அவர் சாட்டில் 100 வசனத்தை எழுதி. அப்போ ஜாய்ஸ் மேயருக்கு ஆண்டவர் சொன்னார், மகளே ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீ வசனத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமோ ஒரு 100 வசனத்தை நீ சாட்டில் எழுதி ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணி நீ ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையை நான் ஆஸ்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. 1 வருஷம் அப்படி ஜெபித்தார்கள். எவ்வளவு நாளுங்க? 365 நாள் அவர்கள் அந்த 100 வசனத்தை சொல்லி 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 ஜெபித்தார்கள். இன்னைக்கு அவங்ககிட்ட சொந்தமாக பிளைன் வாங்கி பறக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் போனாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் மட்டும் 50 கோடிக்கு மேலே. என்னன்னா, இந்த வசனமாகிய விதையை நல்ல நிலமாகிய நிலத்தில் விதைச்சாங்க. அவர்கள் 30, 60, 100 மடங்கு பலனை அறுவடை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் தெய்வீக சுகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன். ஆமென். டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவார், ஆனால் அதை சாப்பிட மாட்டார். ஆனால் மந்த்லி செக்கப்புக்கு மட்டும் கரெக்டாக போவார். அல்லேலூயா. அது டாக்டர் நினைப்பார், யோகிராஜ் நீங்கள் நான் கொடுக்குற மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் அவருக்கு தான் தெரியும் மாத்திரை அவர் எதில் வாழ்கிறாரு? தெய்வீக. அப்போ எப்படி முடியுது? கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனிதன் தெய்வீக சுகத்தை கான்ஸ்டண்ட்டாக தன் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைச்சு கொண்டே இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுகமாக தான் வெளியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே அதுதான். வாலிப பிள்ளைங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், எனக்கு ஒரு நல்ல புருஷன் வேணும். என்ன பண்ணுவீங்க? திரும்பி ஒரு 50, 100 வசனத்தை என்ன பண்ணுங்க, பைபிள் முழுக்க தேடி எழுதி வச்சு அதை என்ன பண்ணுங்க, அதை அறிக்கை உங்கள் மனதில். நான் சில பேர் சொல்லுவாங்க, அறிக்கை பண்ணால் சும்மா வாயத்தன்னு சொன்னால் வந்துருமான்னு.
எப்படி வரும்? வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லலை. நீங்கள் கர்த்தருடைய வசனமாகிய விதையை உங்கள் மனமாகிய நல்ல மனதில் விதைக்கிறீங்க. நீங்கள் வசனத்தை விதைச்சா அது உங்களுக்கு என்ன வசனத்தை வச்சிங்களோ அந்த அறுவடையை கொண்டு வந்துடும். நான் சொன்னேன்ல, நீங்கள் இரவு நேரத்தில் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே தூங்குனீங்கன்னா என்ன வருது உங்கள் கனவில்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூடி இருக்கிறீங்க, அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் குடிக்காரர்களோடவே சவகாசம் இருந்தால் நீங்களும் எப்படி மாறுவீங்க? சத்தமாக சொல்லுங்கள். கடன்காரங்களோடவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கடன் தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் சாதனையாளர்கள் கூடவே இருந்தீங்கன்னா நீங்களும் எதை நோக்கி போவீங்க? அப்போ ஒரு மனிதன், ஆண்டவர் சொன்னாரே, இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானித்தால் நீ பாக்கியவானா. ஆண்டவர் சொன்னாரா? இரவும் பகலும் அது உன் வாயை விட்டு யோசுவாக்கு சொன்னார். சங்கீதத்தில் சொன்ன, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில், சத்தமா சொல், தன் காலத்தில். அப்படின்னு என்ன தெரியுமா? 23 வயசில் டிகிரி முடிச்சிருவான், 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுவான், 35 வயசுக்குள்ளே சொந்த வீடு இருக்கும், 40 வயசுக்குள்ளே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான், 50 வயசுக்குள்ளே பேரம்பேத்தி எடுப்பான், 55 வயசில் 100 கோடியோட ரிட்டையர்ட் ஆகிடுவான். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குது. ஆனால் 55 வயசு தான் சிலர் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சிலர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் வயசு என்ன ஆகுது சார்? உங்கள் வயசு என்ன சார்? 55. என்னங்க இப்போ தான் சார் லைஃபையே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு என்ன வயசு? 40. இன்னும் என்னடா கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒன்றும் வேலை கிடைக்கல. அவர் சொல், லைஃப் பிகின்ஸ் அட் 40 சார். தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆனால் ஆண்டுடைய ஜனமாகிய நாம் காலையில் எழுந்தவுடனே யூடியூப், காலையில் எழுந்தவுடனே என்னதுங்க வாட்ஸ்அப்பு, காலையில் எழுந்தவுடனே குரூப்பில் குட் மார்னிங் போடுறாரு. ஏன்னா இவருக்கு வேலை இல்லைல்ல. இவருக்கு என்ன இல்லை? என்ன இல்லை இவருக்கு? இவருக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் மச்சான், ஐ எம் கம்மிங் டுடே, வி வில் மீட் அட் 10 o'clock. ஏன்னா வேலை கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தாவீது சொல்கிறான், ஒன்றையே கேட்டேன் அதையே அவனா அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறான், டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. என்ன சொல்கிறான்? அவனுக்கு என்ன இருக்குங்க டிஸ்ட்ராக்ஷனே? எதை சாதிக்கணும்னு நினச்சானா அதுலேருந்து ஃபோக்கஸ் விலகுமா. அதை ஒன்றையே கேட்டேன், அதையே தேடி அதையே நாடுவேன். ஃபோக்கஸ். அந்த வசனம் என்ன அர்த்தம்? நோ டிஸ்ட்ராக்ஷன். என்னது சொல்லுங்கள்? இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பல டிஸ்ட்ராக்ஷன். ஏமே, உங்கள் பிள்ளைங்களை ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்குள்ளே பாடத்தை படிக்க முடியல, பல டிஸ்ட்ராக்ஷனு, ஃபோனு, மெசேஜு, வாட்ஸ்அப்பு, ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டுடுச்சு, நட்பு, பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்னால இன்றைக்கு உங்களுடைய மனமாகிய நல்ல இந்த இருதயத்தில் கர்ப்பப்பையில் கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எல்லாமே இருக்குது. பிசாசுக்குள்ள நெகட்டிவ் வேர்டு, மீடியா, இந்த யூடியூபும் இந்த நியூஸ் பேப்பரை படித்து அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக போய், நியூஸ் பேப்பரில் ஒரு ஊழியக்கார் பிளைனில் போயிட்டுருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவர் படித்தாராம். கொரோனா டைமில் 2020ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மோசமான பணவீக்கத்தின் ஆண்டு, பேட் எக்கானமி. படித்து சொன்னாராம் பக்கத்தில் பாஸ்டர்கிட்ட, இந்த 2020 உலகம் எங்கிலும் பெரிய எக்கனாமிக் கிராஷ் இருக்குது சொன்னாராம். இவர் சொன்னாராம், நீ அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற பொய்யை படிச்சுட்டு சொல்கிற, ஆனால் என் வேதம் சொல்லுது நீதிமான் ஒருபோதும் பசி காண்பதில்லை, மகா வறட்சியான காலத்திலும் அவன் கனி தந்து புஷ்டியாயிருப்பான். அவர் சொன்னாராம், நீ அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற பொய்யை நம்பு, நான் என்னோட வேதத்தில் இருக்கிறத நம்புகிறேன் என்று. அந்த 20,000 அந்த லாக்டவுன் டைமில் மட்டும் 50,000 சபைகள் மூடப்பட்டது, சர்ச்சு லாஸ்ன்னு. ஆனால் என்னுடைய ஊழியம் டபுளாக வளர்ந்ததே அந்த லாக்டவுன் பீரியடில் தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நான் கனடாலே போய் ஒரு புதிய சபையை துவங்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்? இந்த வேத வசனத்தை நீ நம்பினால் உனக்கு எந்த சூழலிலும், டாக்டர் சொல்கிறான் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக வந்துருச்சு நீங்கள் செத்துருவீங்கன்னு, அது ஃபேக்டு, ட்ரூத் அல்ல. ட்ரூத்து பைபிள். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரிக்கு கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிரித்து உன்னிடத்தில் நான் வியாதியை நீக்கி போடுவேன். உபாகம் 28 இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய வியாதி என்னையும் என் குடும்பத்தையும் தொடாது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன். சங்கீதம் 103, சங்கீதம் 91, சங்கீதம் 23, கலாத்தியர் 3:13, யாத்திராகமம் 15. இதெல்லாம் சுகமாக்குறதுக்கு வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். எரேமியா 16 தெய்வீக சுகத்துக்கான வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ டாக்டர் சொல்லலாம், நானும் டேவிட்டும் முந்தா நேற்று போயிருந்தோம், இந்த சாட்சியை நான் சொல்லி ஆகணும். ரெகுலர் ஹெல்த் செக்கப்புக்காக போயிருந்தோம். கேளம்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோம். அதை பார்த்துட்டு இன்னொரு டாக்டருக்கு அனுப்பி பார்த்தோம். அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி டேவிட்டுக்கு 6 மணிக்கு உடனே போய் சென்னையில் அட்மிட் ஆக சொல்லு, இசிஜியில் அவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உடனே போய் அட்மிட் ஆக சொல்லு. அதை கேட்ட உடனே அடுத்த செகண்ட் நானும் டேவிட்டும் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், வேக வேகமாக வரும் சென்னைக்கு. ஏன்னா டாக்டர் சொல்ல உடனே போக சொல்லு, காலையில் கூட நான் இப்போவே கிளம்ப சொல்லு, உடனே போயிட்டு அட்மிட் ஆக சொல்லு, மைல்டு ஹார்ட் அட்டாக் காமி இசிஜி. ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பதப்படப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே இந்த வசனங்களை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்னேன், தைரியமாக கர்த்தாவே உமக்கு தெரியும், தெய்வீக சுகத்தை நம்புகிறேன் நான். அங்கே போகணும், டாக்டரை பார்த்தோம். அவர் சொன்னார், பர்ஃபெக்டாக ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன சொன்னார்? பர்ஃபெக்டாக உங்கள் ஹார்ட்டை. காலையில் ரிப்போர்ட்டு உங்களுக்கு மைல்டு அட்டாக் இருக்குதுன்னு தான் சொல்லுது, ஆனால் இப்போ இருக்கிற இசிஜி அதை சொல்லலை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா பெருமையாக சொல்ல? ஒருவேளை அது உண்மையாக இருந்திருக்கலாம், பொய்யா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகிற இந்த வேத வசனம், ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்பொழுது நான் என்ன சொல்லி சாப்பிடும் தெரியுமா? அவசர அவசரமாக என் அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியத்தை என் வியாதியை நீக்கி போடுவேன்னு சொன்னீர், நன்றி, அவ்வளோதான், சாப்பாடு ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே செய்த காரங்களை ஆசீர்வதியும், மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தவங்களை ஆசீர்வதியும் தேவையில்லை. உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து உன்னிடத்தில் நான் வியாதியை, நீங்கள் சாப்பிட்ற அரிசி மருந்து போட்டு வளர்கிற அரிசி, நீங்கள் சாப்பிட்ற தக்காளி மருந்து போட்டு வளர்கிற, அதை சாப்பிடும்பொழுது அதில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து உங்களையும் கொல்லும். ஆனால் நீங்கள் ஒரு வசனத்தை, மார்க் 16 சாவுக்கு ஏதுவான ஒன்றை சாப்பிட்டாலும் அது உங்களை, அப்போ நான் மருந்து போட்ட அரிசியை சாப்பிட்ற அது என்னை, அப்பத்தின் தண்ணீர் ஆசுவத்தின் வியாதி என்னிடத்துலேருந்து. இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் வியாதி வராது. அப்போ வசனம் என்கிற இந்த விதையை உங்களுடைய மனதில் நல்ல நிலத்தில் விதைக்கணும். அல்லேலூயா. நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட, ஃபோனில் இருக்கிற பொய்யை, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, வசனத்தை பேசுங்க, அதை விதைங்க. உங்கள் மைண்டில் என்ன பண்ணுங்க, கர்த்தர் என்னை 1000 மடங்கு சொல்லுங்க, நான் உள்ளே வரும்போது ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன். சங்கீதம் 5, நீதிமானை காரணியம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறேன், நான் கர்த்தருடைய காரணத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாளாகாமல் கீழாகாமல், நானோ கடன் வாங்காமல். அதை சொன்னீங்களா? அதனால தான் கடன் வாங்குறீங்க. நானோ கடன் வாங்காமல், சத்தமா சொல்லுங்க, என் தேசத்தில் எளியவன் ஒருவனும், சொல்லுங்க, இருக்கு ஆசீர்வாதம் அதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் சொல். நீதிமான் பனையை போல வளர்ந்து லீபோனில் உள்ள கேதரை போல, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவது, கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறந்து அதிலிருந்து என்னை. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? இந்த விதையை நீங்கள் எங்கே விதைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் சொல்ல, தினந்தோறும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 103, நீங்கள் எங்களுடைய சபைக்கு வந்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிருபையும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 103ஆம் சங்கீதம் தான் ஆசீர்வாதம்.
அவர் நம்முடைய அக்கிரங்களெல்லாம் மன்னித்து நம் நோயெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு கிருபையினால் இருக்கத்தான் என் வாயை நன்மையால திருப்தியாக்குறார். அல்லேலூயா. கடுகுக்கு சமானமான வாழ வைதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நோய் வருமா உங்கள் வாழ்க்கையில்? வியாதி இருக்குமா? கடன் வாங்குவீங்களா? தரித்திரத்தில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? ஏன்? இந்த வசனம் என்கிற விதையை உங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர்.